ஓகே முத்துநந்தர், ஒரே ஒரு சந்தேகம். இந்த தென் மாநிலங்கள் மட்டும்தான் அந்த எம்பிக்களின் எண்ணிக்கை குறைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினார்கள். மற்றபடி பஞ்சாப், ஒடிசா ஆகிய அந்த அந்த மாநிலங்களிலும் இந்த மக்கள் தொகை, இந்த குடும்ப கட்டுப்பாடு முறை தீவிரமாக அமல்படுத்தப்பட்டதால் குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகை குறைக்கப்பட்ட அந்த மாநிலங்களும் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா பஞ்சாப், மேற்கு வங்கம், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் இதே பிரச்சனையை அவர்களும் எழுப்புகிறார்கள். நம்ம இந்த தென் மாநிலங்கள் மட்டும் தான் பாதிக்கப்படுது, வட மாநிலங்கள்ல பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது அப்படின்னு வட மாநிலங்கள்ல அந்த மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்கள் பஞ்சாப், ஒடிசா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களும் பாதிக்கப்படும் என்கிற காரணம் அவர்களும் அழைக்கப்பட்டு அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். பஞ்சாப் முதலமைச்சர் சொன்னதை போல இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த ஒன்றிய அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று சொன்னால், தனக்கு ஆதரவாக இல்லாத மாநிலங்களுடைய தொகுதிகளை குறைப்பது, தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மாநிலங்களை எண்ணிக்கை அதிகரிப்பது, அத்தகைய ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்று பஞ்சாப் முதலமைச்சர் அண்மையில் கூறியிருந்தார். ஆகவே பாதிக்கப்படுகிற மாநிலத்தில் ஆட்சி நடத்துவது பாஜகவா, காங்கிரஸா, கம்யூனிஸ்டா, திமுகவா என்பதல்ல பிரச்சனை. எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய பொதுவான நோக்கம். உத்தரப்பிரதேசமும் பாதிக்கக்கூடாது, தமிழ்நாடும் பாதிக்கக்கூடாது. தமிழ்நாடு பாதிக்கும், உத்தரப்பிரதேசம் நிறைய பலனடையும் அப்படின்னா அது என்ன ஒற்றுமை, அது என்ன ஒருமைப்பாடு என்கிற கேள்வி வருகிறது. இது வரும் பாராளுமன்ற தொகுதி, பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையோடு முடிந்து போய் விடுகிற பிரச்சனை அல்ல. நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகளும் இதில் அடங்கி இருக்கிறது என்பதை மிகுந்த பொறுப்புணர்வோடு ஒன்றியத்தில் ஆட்சி புரிபவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ப்ரோரேட்டா முறையில தான் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும், ஒரு தொகுதி கூட குறையாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த உறுதிமொழியை கொடுக்குறாங்களா சார்? ப்ரோரேட்டா முறையில் ஒரு தொகுதி கூட குறையாதுன்னு சொன்ன அமித்ஷா சொன்னாரு, ராஜ்நாத் சிங் சொன்னாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் சொல்றாங்க. அதுக்கு பொருள் என்ன? ஒரு தொகுதி கூட குறையாது, ஆனால் அதே நேரத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு மேற்கொள்ளப்படும் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? மக்கள் தொகை குறைஞ்சிட்டு தமிழ்நாட்டில் குறைஞ்சிட்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். குடும்ப கட்டுப்பாடை மிக தீவிரமான முறையில் அமல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலேயே மிக தீவிரமான முறையில் அமல்படுத்திய மாநிலம். இதுல கட்சி வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி அமல்படுத்திய காரணத்திற்காக இது தண்டிக்கப்படும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருகிற பொழுதுதான் அப்படி ஒரு தண்டனை கூடாது. ஒரு திட்டத்தை செயல்படுத்தியதற்கு பாராட்டு தெரிவிக்கணுமே தவிர தண்டிக்க கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து. அதனால அந்த ஒண்ணு கூட குறையாது என்று சொல்வதும் ஏற்புடையதல்ல. 848 சீட்டை நீங்க பார்லிமெண்ட்ல புது கட்டணத்துல போட்டு வச்சிருக்கீங்கிற கேள்விக்கு இது வரைக்கும் பதிலே இல்லை. ஏன் 848 போடணும்? 543 தொகுதி தானே இப்ப இருக்குது. 543 இருக்கைகள் போட வேண்டியதானே? ஏன் 848 இருக்கைகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்று தானே அதற்கு பொருள். இன்னைய வரைக்கும் அதற்கு யாருமே விளக்கம் சொல்லலையே. இதுல பாராளுமன்றத்துல விவாதிக்கலாம்னா ஏன் விவாதிக்க மறுக்கிறாங்க? ஒரு ஜனநாயக நாட்டுல நாடாளுமன்றம் தான் அனைத்தையும் தீர்மானிப்பது. அங்க முறையாக இது விவாதிக்க வேண்டும்னு சொல்றாங்க. முறையா விவாதிக்கலாமே, அங்க ஒரு அறிக்கையை வைக்கலாமே, என்ன செய்ய போறோம் என்பதை ஒரு வெளிப்படை தன்மையோட செய்யலாமே. அப்போ வெளிப்படை தன்மை இல்லாம ஒரு உள்நோக்கத்தோடு இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதான் இதுல இருக்கிற ஆபத்து. ஒரு வெளிப்படை தன்மை இல்லை. 848 இருக்கை போவதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் கூட 5 பேர் அழைச்சு உட்கார வச்சுக்கலாமா? அப்படி அனுமதிக்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது இல்ல. அப்புறம் எதற்கு 543 என்பது 848 எப்படி உயர்ந்தது? யார் அதுக்கு அனுமதி கொடுத்தது? யாருடைய அனுமதியும் இல்லாம இருக்கையில போடப்பட்டிருப்பதனுடைய உள்நோக்கம் என்ன? இதுதான் பிரச்சனை. வெளிப்படையாக நன்றி சார்.